ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் அதை தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், கிராட்டிடியூட் பண்ணுறோம், அஃபர்மேஷன் சொல்கிறோம், எதுவுமே நமக்கு மட்டும் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலையே, சீக்கிரமாக நமக்கு மட்டும் நடக்க மாட்டுதே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்கும். சில பேர் என்னென்னா, கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகளை, அந்த நிகழ்ச்சிகளை நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, யார் கூடயாவது சண்டை அந்த மாதிரி போட்டிருந்தாலும் சரி, இன்னொன்று சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த ஊண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அதை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்யாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், தி சீக்ரெட் புக்கில் அதே தான் அவங்க திருப்பி ரொண்டா பைரின் சொல்கிறது என்னென்னா, எண்ணங்களை மாற்றணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. எண்ணங்களை மாற்றுறதுக்கு நம்ம கிராட்டிடியூட் பண்ணுவோம், அஃபர்மேஷன் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அதை முறையாக நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மாறும். உடனே மாற்ற முடியும் அப்படின்னா மாறாது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுடைய பழைய தேவையில்லாத நிகழ்வுகளை மறங்க. சில பேர் என்னென்னா, சரி நான் இதை பண்ணியிருக்கலாம், இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம், இன்னும் லைஃப் நல்லா இருந்திருக்கும், இந்த காலேஜில் எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், நமக்கு அம்மா பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயத்த இது இப்படி நடந்திருக்கலாம், இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்தை பற்றியோ யூனிவர்ஸ் பற்றியோ நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய அனுபவங்களை தான் நான் ஷேர் பண்ணுறேன். எதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் நான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணங்களை மாற்றுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் கிராட்டிடியூட் நிறைய எழுதணும், அஃபர்மேஷன் நிறைய கேட்கணும். நான் அஃபர்மேஷன் தான் நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பதிகங்களும் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலில் இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் இணைந்து நம்மளை வழிநடத்துறதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்பை, அதாவது ஃபர்கெட் யுவர் பாஸ்ட்டில் என்ன நடந்தாலும் சரி மறந்துடுங்க, டெலீட் பண்ணிடுங்க உங்களோட மைண்ட்லேருந்து. நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். ஈர்ப்பு விதி நமக்கு வேலை செய்யும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை ஈர்ப்பு விதிக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓம் நற்பவி.